தங்களின் கொள்கைகளை விளக்கும் கதையம்சம் கொண்ட திரைப்படங்களை வெளியிட்ட காலம் போய் தற்பொழுது அரசியல் கட்சி தலைவர்களின் வாழ்க்கை வரலாறே திரைப்படமாக உருவாகி வருகின்றன. அரசியல் தளத்தில் சாதனையை நிகழ்த்தி மக்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்திய தலைவர்களுக்கு மத்தியில் நடப்பு அரசியலிலும் அரசியலோடு சம்பந்தப்பட்ட தலைவர்களின் படங்களே வெளியாக உள்ளது தனித்து பார்க்க வேண்டியுள்ளது. ஆந்திராவின் முன்னாள் முதல்வரும் தெலுங்கு சூப்பர் ஸ்டாருமான என்டிஆரின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு என்டிஆர் என்ற திரைப்படம் 2 பாகங்களாக வெளியாக உள்ளது. இதில் அரசியலை தாண்டி அவரது நண்பர்களாக இருந்த எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் வாழ்க்கையும் இடம்பெற வாய்ப்புள்ளது. இதேபோல் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு திரைப்படம் எடுக்க ஹாலிவுட்டே நீயா நானா என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. மிஸ்கினின் உதவி இயக்குனர் பிரியதர்ஷினி, ஏஎல் விஜய் ஆகியோருடன் பாரதி ராஜாவும் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாறை திரைப்படமாக்கும் போட்டியில் இருக்கிறார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து தி ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் என்ற படத்திற்கான டீசர் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என விமர்சனங்கள் எழுந்துள்ள சூழலில் அந்த படத்திற்கான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. இந்த சர்ச்சை ஒருவரும் இருக்க, பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கையை சித்தரிக்கும் வகையில் PM நரேந்திர மோடி என்ற திரைப்படம் எடுக்கப்பட உள்ளது. விவேக் ஓப்ராய் நடித்துள்ள இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. அம்பேத்கர் படத்தை தொடர்ந்து ஆந்திர அரசியலில் கோலோச்சிய YS ராஜசேகர ரெட்டியின் வாழ்க்கையை வெளிப்படுத்தும் யாத்ரா என்ற திரைப்படமும் மலையாள நடிகர் மம்முட்டியின் நடிப்பில் வெளியாக உள்ளது. மகாராஷ்டிரா அரசியலில் ஆதிக்கம் செலுத்திய பால் தாக்கரேவின் வாழ்க்கை வரலாறான தாக்கரே திரைப்படம் வெளியாக உள்ளது. தென்னிந்தியர்கள் நம்முடைய அனைத்து வேலைவாய்ப்புகளையும் எடுத்துக் கொண்டுள்ளனர். அவர்களின் லுங்கியை அவிழ்த்து அவர்களை விரட்டுவோம் என்ற வசனத்தால் அந்த படத்தின் மீதான சர்ச்சையும் எழுந்துள்ளது. இப்படி அரசியல் தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்று படங்கள் அடுத்தடுத்து வரிசை கட்டி நிற்பதால் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த படங்களால் தாக்கம் ஏற்படுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தலைவர்களின் திரைப்படங்கள் வெளியாகாததால் அவர்களின் படங்களும் இனிவரும் நாட்களில் எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மரியரீகன்.